கிறிஸ்தியசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருகிறது என்ற வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு ரீப்ரிண்ட் நம்பர் 5070 அப்படிங்கிற ரீப்ரிண்ட் நம்பர் பக்கம் பார்க்கும்போது 239 அப்படிங்கிற பக்கத்தில் இந்த ஒரு பாடம் இருக்குது. இங்கிலீஷில் சொல்லும்போது த லா மேக்னிஃபைடு அண்ட் மேடு ஹானரபிள் அப்படிங்கிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தமிழில் என்ன சொல்லலாம்னா, தேவனுடைய திருச்சட்டம் அல்லது நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம். திருச்சட்டம் மேன்மைப்படுத்தப்பட்டு மாண்புமிக்கதாக ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே இதற்குரிய அர்த்தமாக நம்ம பார்க்கணும். சரி, இதற்குரிய ஆதார வசனமாக நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 42:21. கர்த்தர் தமது நீதியை நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். பாருங்க, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக ஆக்குவார். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஆதார வசனம். அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, வேதம்னா என்ன, பைபிளில் வேதம்னா என்ன, சாட்சியாகம்னா என்ன. ஏன் நம்ம வசனங்களை படிச்சிருக்கிறோம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நம்ம கவனிக்கணும். அதன்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னு வசனங்களை நம்ம பார்க்கணும். அப்போ வேதம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் எல்லாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை பிரதர், வேதம்னா 5 ஆகமங்கள், யூதர்கள் அதைத்தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது தவறு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இதைத்தான் எடுத்து வாச்சார், ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து வாச்சார். அப்படின்னா யூதர்கள் எதை கூட ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்குவோம். சரி, அப்படின்னா அவர் வேதத்தை முக்கியப்படுத்தினா நம்ம என்ன, இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுறாராமா, அதை ஒரு முக்கியப்படுத்துகிறாராம். சரி, எப்படி முக்கியப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய சட்டம் எதுலேருந்து காப்பி அடிச்சது? ஆங்கிலேயர்கள் மத்தியிலிருந்து ஆங்கிலேயர்கள்னு சொல்கிறத இங்கிலாந்து மக்களிடத்திலிருந்து காப்பி. இங்கிலாந்துக்காரங்களுக்கு எப்படி சட்டம் கிடைச்சது? எல்லாமே இஸ்ரேல் தேசத்தில் இருந்த திருச்சட்டத்தை காப்பி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுலேருந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் அந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலது மாற்றிருப்பாங்க, அல்லது எழுதினவங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ப சிலது அந்த மன்னிக்கும் அவங்களுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கும். அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு இந்தியாவில் கூட டாக்டர் அம்பேத்கர் அவரை நம்ம என்ன பண்ணுறோம், சட்டத்தை இயற்றினவராக நம்ம என்ன பண்ணுறோம், அவரை பெரிய புகழ்கிறோம். ஆனால் அவரும் இங்கே தான் அவருக்கு உடனே அறிவில் எல்லாம் அப்படியே புதுச்சு எல்லாத்தையுமே எழுதிட்டாரா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அவரும் வேற எங்கேயோ சில சட்டங்களை மாற்றி தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அங்கே எழுதியிருப்பார். அப்படிங்கிற வகையில் நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பேஸ் எதுதான்னா வேதம் தான். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருச்சட்டங்கள் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய நிகழ்வுகளாக, இன்னைக்கு சட்டங்களாக, இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம நம்புறோம். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை மகிமையுள்ளதாக்குறாரா, அதை மகிமையுள்ளதாக்குகிறார்னு வசனம் இருக்கு, ஆதார வசனம். எப்படி மகிமையுள்ளதாக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கணும். எப்படி மகிமையுள்ளதாக மாற்றுறாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தில் பார்க்குறோம். சரி, அப்படின்னா இந்த நம்ம என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம்னா, அதை மகிமையுள்ளதாக்குறாருன்னு ஒரு வசனம் இருக்குது. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு தெரியுங்களா? அப்போஸ்தலர் பவுல் என்னென்னு பேசிட்டாரு தெரியுங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறார். வாசிங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. பாருங்க, அப்ப நியாயப்பிரமாணம் என்னதான் வருது, அதனால என்னதான் பிரயோஜனம்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க தேவன் மகிமையுள்ளதாக்குறாருன்னு ஒரு வசனம் இருக்கு, ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தினால என்னதான் நடக்குதுன்னா கோபாக்கனம் தான் வருது அப்படிங்கிறாரு. அதனால என்ன இல்லைன்னா, இப்ப எடுத்துக்காட்டு நியாயப்பிரமாணம் இல்லைன்னா மீறுதலும் இல்லைங்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, நெகட்டிவா புரிஞ்சுக்க கூடாது. அவர் நம்மளுக்கு வேற கோணத்துல வேற ஆங்கிள் பேசிட்டு இருக்கிறார் நியாயப்பிரமாணத்தை குறித்து. பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுத்ததுனாலதான் பாவங்கிறது என்னன்னு தெரியுது, கொடுக்கலைன்னா தெரியாது, என்னன்னே தெரியாது. இஷ்டத்துக்கு இன்னும் புரிகிற மாதிரி இந்த பாடத்தில் என்னதான் சொல்லிட்டு வர்றாருன்னா, பாருங்க, இனி அடுத்து சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணம் யார்கிட்ட சட்டத்தை கொடுத்துட்டாரோ
அவங்க தான் அதை கடைப்பிடிக்கணும். கொடுக்கலைன்னா, கொடுத்தாலும் சரி கொடுக்கல, நீங்கள் கொடுக்கலைங்கும் போது நீங்கள் பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நன்மை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, என்ன வேணால் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ரூல் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்படி செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அதை மீறினா பாவம். ஆனால் வெளியில் போயிட்டா எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நீங்கள் மேலோட்டமாக ஒரு வேளை பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து ஒரு வேளை அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா, லேவியராமம் போன்ற எல்லா புஸ்தகத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா தெளிவான சத்தியமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் நீ எப்படி இருக்கணும், ஒரு கணவனாக நீ எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணும், ஒரு குழந்தையாக எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவாக நீ எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் அங்கே அழகாக எழுதி வச்சுருக்காரு. ஒரு மாமாவாக நீ எப்படி இருக்கணும்னு அங்கே எழுதியிருக்காரு. நியாயப்பிரமாணம் சொல்லிச்சு. ஒரு தன் சகோதரனாக நீ எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. ஒரு சகோதரியாக நீ எப்படி வாழணுங்கிறத எழுதியிருக்கிறாரு. எல்லாத்தையும் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா ஒரு வேளை என்கிட்ட திருச்சட்டம் கொடுக்கப்படலைன்னா நான் மீறிட்டேன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே எங்கிட்ட திருச்சட்டம் கொடுக்கலைன்னா மீறிட்டேன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ திருச்சட்டம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு இல்லை, புது சிருஷ்டிக்கு இல்லை. அப்படிதான் நம்ம நம்புகிறோம். ஆனால் இல்லைன்னு சொல்கிறத விட இந்த பாடத்தினுடைய ஃபைனல் எப்படி கொண்டு வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னு சொல்கிறத விட அந்த திருச்சட்டத்தின்படி வாழ்கிறவங்க தான், இந்த வேதத்தின்படி வாழ்கிறவங்க தான் புது சிருஷ்டிகள்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கே எழுதப்பட்டிருக்கு? 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையாக இருக்குது. அது யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்பனா திருடலாமா? திருடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அப்படி வாழ்வேன், அது அவங்களுக்கு கட்டளை. அதை கஷ்டப்பட்டு திருடக்கூடாதுங்கிற ஒரு வாழ்க்கையை அவங்க முயற்சிப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்மளுக்கு அந்த கற்பனை தேவையே இல்லை. ஏன்னா நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், அந்த 10 கற்பனையின்படி வாழ்ந்துட்டுருக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த திருச்சட்டத்தை யூதர்கள் எப்படி தான் இருந்தாங்கன்னா தவறாக தான் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. தவறாக புரிஞ்சு வச்சு, அதனால தான் யாருனாலையுமே அதை கடைப்பிடிக்க முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அதை நிறைவேற்ற முடியல. எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டால், இதை யார் சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த பாடத்தை இது மன்னிக்கும் அப்போ பவுல் தான் இதை விவரிக்கிறார். இந்த யூதர்கள் தவறாக புரிஞ்சுருந்தாங்க. எப்படி தவறாக புரிஞ்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதை தான் சொல்கிறாரு. பாருங்கள், சீனாய் மலையில் தேவன் என்ன பண்ணிட்டாரு? திருச்சட்டத்தை மோசே மூலமாக கொடுத்துட்டாரு. அப்போ கொடுத்த உடனே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன மைண்டு வந்துருச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நாங்கள் நீதிமான்கள் அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்துருச்சு. என்ன மைண்டு? ஏன்னா தேவன் எங்களுக்கு மட்டும்தான் பேசுகிறாரு, எங்கள் தேவன் எங்களுக்கு மட்டும்தான் அவர் செவி சாய்க்கிறாரு, எங்களுக்கு மட்டும்தான் அவர் எல்லாமே கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள், நீதிமான்கள்ங்கிற மைண்டு வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி ஒருவேளை நம்ம கையில் பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, பைபிள் கொடுத்தவொடனே நம்மளுக்கும் என்ன வந்துருச்சு மைண்டு? நாங்கள் தான் பரிசுத்தவான்கள் மைண்ட் வந்துருச்சா இல்லைங்களா? பாருங்கள், இப்போ இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா, அங்கே பிரதர் இந்த பாடத்தை எப்படி தான் ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், நீதிமான்கள்ங்கிற நினப்பு தான், ஆனால் நீதிமான்கள் இல்லைன்ட்டார். ஏன் நீதிமான்கள் இல்லை? நம்ம நிறைய வசனங்கள் எப்படி படிச்சிருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இங்கே நீதிமான்கள் இல்லைன்னு பிரதர் எழுதியிருக்கிறாரே அப்படின்னு கேட்டால் என்ன அந்த விளக்கம் கொடுக்குறாருன்னா, சட்டத்தை கையில் வாங்குறது வேறு. சட்டம்னா என்னது? இப்போ ஒரு வேளை நான் பைபிளை கையில் வச்சிருக்கிறது வேற, அதை கடைப்பிடிக்கிறது வேற. பைபிளை கையில் வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க பார்த்தீங்களா, நிறைய போலி பாஸ்டர்ஸ்லாம் நிறைய சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற. அவங்க பாருங்கள், மற்றவங்களுக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க, அவங்க கடைப்பிடிப்பாங்க. அப்போ சட்டத்தை அந்த தேவன் மோசே மூலமாக கொடுத்து அந்த திருச்சட்டத்தை கையில் வச்சிருக்கிறது வேற. கையில் என்ன எப்படிங்க வாங்கி வச்சுக்கிறது, அவ்வளோதான், பேக்கில் வச்சுக்கிறது, இல்லை தூக்கி வீட்டில் ஓரமாக வச்சிடுறது, அது வேற. கடைப்பிடிக்கிறது வேற. கடைப்பிடிச்சாதான் நீதிமான், கையில் வச்சிருந்தா நீதிமான் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் யாருமே கடைப்பிடிக்கல நியாயப்பிரமாணத்தை. ஒரு சிலர் முயற்சி பண்ணாங்க, ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்படின்னா யாருமே நீதிமான்கள் இல்லையே. அதைத்தான் இங்கே அப்போ பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் கோபாக்கனி தான் உண்டானது, யாரும் நீதிமானாக்குறது இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுது? அங்கே மீறுதலுக்குள்ளே தான் அங்கே வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த அங்கே சொல்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தினால எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகலையாங்க.
அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருமே கடைபிடிக்கல. கையில் வச்சுருந்தாங்க, ஆனால் கடைபிடிக்காமல் போனதுனால யாருமே நீதிமான்களாக மாறலைங்கிறது தான் அங்கே சொல்கிறாரு. பாருங்கள், இப்போ எப்படி நம்ம சொல்லலாம்னு கேட்டோம்னா, அதாவது எப்படின்னா, இப்போ ஆதாமுக்கு வந்து தேவனுடைய திருச்சட்டம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியும் அப்படின்னு எழுதுறாரு. எப்படி சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டால், பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண திருச்சட்டம்னு ஒன்று கொடுத்தாரு. அது ஏன் கொடுத்தாருன்னு நம்ம அடுத்தது பார்ப்போம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்லேருந்து வரலாம். யாருன்னா ஆதாம்லேருந்து வரும்போது ஆதாமுக்குள்ளே இப்போ என்ன வச்சுட்டார், என்ன வச்சு படைச்சிட்டாருன்னா தமது சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைச்சிட்டார். சாயல்னா என்ன, ரூபம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சிம்பிளாக சொன்னால் என்னென்னா, தன்னை போல் அப்படின்னு சொல்லும்போது, தன்னை போல்னு சொன்னாலே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய அன்பு, நீதி, ஞானம், வல்லமையை எவ்வளவு ஃபில்ஃபில் பண்ண முடியுமோ பண்ணி தான் அங்கே என்ன பண்ணிட்டாரு, அந்த மனுஷனை படைச்சிட்டார். தன்னைத்தானே அவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவரை படைச்சிட்டார் மனுஷனை. இதுதான் அந்த ரூபம் மற்றும் சாயல். அப்படின்னா இப்போ ஆதாமுக்குள்ள அன்பு இருக்கா? மனுஷனுக்கு எவ்வளவு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபுல்ஃபில். தேவனுடைய அன்பு டைரக்டாக படைச்சாச்சு. நீதி தெரியும், ஞானம் தெரியும், வல்லமை தெரியும். அப்படின்னா இப்போ இந்த வல்லமை மூலமாக தான் அந்த எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யும். அவர் சொன்ன வசனம் என்ன இருக்கு, நீங்கள் சகலத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறத விஷயம். அப்போ அதுக்கு தேவன் என்ன கொடுத்துட்டாரு, ஞானம், வல்லமை, நீதி, அன்பு எல்லாமே கொடுத்துட்டாரு. அப்படின்னா இப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆதாமுடைய வாழ்க்கை பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எப்பவும் தேவனுடையே பேசக்கூடியவராக இருந்தார். அவருக்கு ஊழிய செய்கிறவராகவே இருந்தார். தேவன் வந்து அதாம் அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அப்படி அப்போ கூப்பிட்டீங்களாப்பா, வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஓடியாடுறவராக இருந்தார். எப்போ பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி. அப்பா நீ இந்த மரத்தை நீ கொத்துனியா, ஏன் அது தண்ணி ஊற்றுற, தண்ணி ஊற்றி பழகுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார், ஒரு பேர் சரி பண்ணிடுறாங்கப்பா. புரியுதல் இல்லைங்களா? அப்போ தேவனோடு ஒரு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த இடத்துல என்ன இல்லைன்னா, அநீதி இல்லை, பாவம் இல்லை. அப்போ தேவனுடைய நெருங்கின தொடர்பு. ஒருவேளை இவர் ஆதாம் இருந்து, அப்பா எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வழிநடத்தலுக்காக சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் உடனே தேவன் என்ன பண்ணிடுவார், வந்து பாருப்பா நீ இப்படி பண்ணு. அந்த அளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இணக்கமான சூழ்நிலை. அது இன்னும் தேவனும் அவரும் ஒரு நல்லா ஃப்ரீயாக ஃபேமிலியில் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு அன்போட ஒப்புரவோட அங்கே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை தான் எங்கன்னா சிங்காரவனமாகிய ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் அப்போ பாருங்கள், அப்போ இந்த ஆதாம் எப்படி இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரிபூர்ண மனுஷன். பரிபூர்ணம்னா என்னங்க, இந்த அன்பு, நீதி, ஞானம், வல்லமையிலையும் நிறைஞ்சிருப்பார், அது ஞானத்துலேயும் ஃபுல்ஃபில் ஆகிருப்பார், அன்புலேயும் முழுமை அடைஞ்சிருப்பார், வல்லமையிலையும் முழுமை அடைஞ்சிருப்பார், அந்த 4 கேரக்டர்லையும் எப்படி இருந்திருப்பார், நீதியிலையும் அங்கே ஃபுல்ஃபில்லாக இருப்பார். இப்போ அவருக்கு சொல்லித்தரணுமா, பாருங்கள் பாவம் செய்யக்கூடாது, இது செஞ்சால் பாவம் அப்படின்னு சொல்லித்தரணுமா? தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் அங்கே உள்ள வச்சாச்சு. இப்போ வச்சதுக்காக இப்போ ஆதாம் பர்ஃபெக்டாக அங்கே நடக்க வேண்டியவராக இருக்கார். அதைத்தான் நம்ம பரிபூர்ண ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பேசுகிறோம். பாருங்கள், இப்போ இந்த பரிபூர்ண ஜீவனாக வாழ்ந்த ஆதாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஆதாமினுடைய வித்து கூட இப்படி தான் வரும். வித்துன்னா அவருடைய குழந்தை, பிறப்புடைய குழந்தை கூட இப்படி தான் வரும். அவருக்குரிய நிலைமையிலிருந்து தான் வரும். அப்படி தான் அங்கே தேவன் படைச்சிருந்தார். ஆனால் இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிறந்துருச்சுன்னா, பாவம் பிறந்துருச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பாவம் பிறந்ததுனால இப்போ அந்த பரிபூரணம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளுக்குள்ளே பாவம் நுழைஞ்ச உடனே அநீதியும் உள்ளுக்குள்ளே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். யார்? இந்த ஆதாம் அநீதியை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். நீதியை சிந்திக்கலை, அநீதியை செஞ்சுட்டார். அவருடைய நோக்கம் என்ன, என் மனைவி விட்டுட்டு போயிடக்கூடாது, அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணலாங்கிறத ஒரு சூசைட் மாதிரி தான் அவர் பண்ணிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இப்போ தேவன் கூடவே இதுவரையும் எப்படி இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், நல்ல மனுஷன் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அந்த மனுஷன் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப செல்லம் எங்கள் தாத்தான்னு வச்சுக்கங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாத்தா கூடயே சுற்றி வந்துட்டு இருக்கிறேன், திடீர்னு அவர் காணாமல் போயிட்டாரு, இல்லைன்னா மறிச்சிட்டாரு, இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும்? நான் எப்படி இருக்கும்? நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, அவர் திடீர்னு மறிச்சிட்டாருன்னா
பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். உண்மையா இல்லைங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு சரியாக இருந்தாலும் எப்படி இருக்கும் அந்த டைமில்? இப்போ யோசிச்சு பாருங்க, ஆதாமுடைய நிலைமை என்னன்னா, தேவன் பாவம் செய்து அவர் கீழ்ப்படியாமைக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, போ நீ வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டார். துரத்தி விட்டது மட்டும் இல்லை, உள்ளே வந்து அடிச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, காவல் வச்சுட்டாரு ஏதேன்னு. இப்போ பாருங்க ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்படி சந்தோஷமா இருந்திருக்குமா? பா பொண்டாட்டி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்திருப்பாரா? எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப ஒரு வெக்ஸான நிலைமையில தான். ஏன்னா இதுவரையும் ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலைமையில இருந்தவர், இப்போ இதுவரையும் கூடவே இருந்து வழி நடத்திட்டு இருந்த தேவன் இப்போ என்ன விட்டார், வெளியே தனியாக போன்னு துரத்தி விட்டார். எப்படி இருந்திருக்கும்? புதுசாக இவரே போய் எங்கிருந்து விதைகளை எல்லாம் பறிச்சாருன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப்போ ஒவ்வொன்றையும் இவர் தான் கற்றுக்கணும், ஒவ்வொன்றையும் இவர் தான் தண்ணி ஊற்றி அதை நல்லா யோசிச்சு பாருங்க. அது விளைஞ்சு பழம் தர்ற வரை இவர் என்ன பண்ணியிருக்கணும், சாப்பிடாமல் இருந்திருக்கணும். அது வரை எங்கேயாவது போய் விறகு வெட்டி கிடைக்கிறதையெல்லாம் சாப்பிட்டுருக்கணும். புரியுதா இல்லைங்க? அப்போ பாருங்க எவ்வளவு அது வரையும் தேவன் என்ன பண்ணாரு, நீ இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா இதை பண்ணுப்பா இதை பண்ணுப்பா. நாங்கள் ஒரு வேலை அங்கே வழிநடத்தல் கொடுத்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வழிநடத்தல் இல்லாமல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, இப்போ தேவனிடத்திலிருந்து அந்நியன் ஆனதுனால அதுவே ஒரு மிகப்பெரிய தண்டனை. இதுவரையும் தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தார், எதுக்கும் குறையில்லை, சந்தோஷமா இருந்த வாழ்க்கை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு சுத்தமாக எல்லாமே போயிடுச்சு. ஒரே நாளில் கோடீஸ்வரனாக இருந்தவர் எல்லாமே அழிஞ்சு திடீர்னு பிச்சைக்காரனா நடு ரோட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த நிலைமைக்கு இந்த ஆதாம் போயிட்டாரு. இப்போ எப்படி இருக்கும்? மனைவி இருக்காங்க, மனைவிக்காத இவ்வளோ விஷயம் பண்ணது, ஆனால் மனைவி இருக்காங்க, ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே போச்சு. தேவன் போயிட்டாரு, அவருடைய ப்ரெசன்ஸ் போயிடுச்சு, அவருடைய உறவு போயிடுச்சு, அவர்களுடைய ஆலோசனை போயிடுச்சு. இப்போ எப்படி வாழ்றதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான ஒரு நிலைமை. இப்போ தான் பிறக்கிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா காயின் மற்றும் ஆபேல். பாருங்க, இப்போ தேவனுடைய உறவு இல்லை, முயற்சி பண்ணுறாங்க, நிறைய பலிகள் செலுத்தி முயற்சி பண்ணுறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா அந்த ஒரு தேவனுடைய உறவு இப்போ கட்டாயிருச்சு. ஒரு லாஸ், மிகப்பெரிய லாஸ் அவங்களுடைய வாழ்க்கையில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்கள், அதனுடைய தண்டனை தான் மரணம். நீங்கள் தேவனை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஜீவனோடையே இருக்கலாம், தேவன் இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாம்சத்துக்கு மரணத்துக்குள்ள அங்கே கடந்து போயிடுவோம். நம்முடைய உடம்புலாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஜீவன் இல்லாமல் சீக்கிரமாக மறிச்சிருங்கிறத ஒரு காரியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சரி, அப்போ தேவனோட இருந்தால் என்னதான் அப்படின்னு கேட்டோம்னா அப்போ தான் அவரை பார்க்க 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 அவரோட பேச பேச அந்த நித்திய ஜீவனுக்கான உரிமை நமக்கு கிடைக்குமா, வாழ்கிறதுக்கான ஒரு உரிமை. ஆனால் அந்த உரிமை இல்லாமல் இப்போ ஏனோ தானோன்னு வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை, ஏனோ தான வாழ்க்கை அப்படின்னாலே என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு சுறுசுறுப்பாக நம்ம குடும்பத்துக்காக ஓடிட்டு இருந்தால் நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த பிடிப்புமே இல்லாதவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ₹100 போதுங்க, ஏதோ வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆவாங்க, போய் சேர்ந்தா போதும், அந்த பிடிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ பாருங்கள், அப்போ நித்திய ஜீவனுக்கான உரிமை இல்லாத நிலைமை. என்னதான் காயினும் ஆபேலும் நிறைய முயற்சி பண்ணி பலி செலுத்தினாலும் அவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? ஆபேலுக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? பலி செலுத்தி தேவன் ஏற்றுக்கிட்டாரு, ஏற்றுக்கிட்டதுனால ஏதாவது பலன் கிடைச்சதா? ஒரு பலனும் இல்லை, மரணம் தான் கிடைச்சது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் அவங்கள அமைதியாக விடுத்தார். அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், மோசே காலத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏற்ற காலம் வரும்போது மோசே மூலமாக சரி ஓகே, இப்போ இதுவரை நீங்கள் என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறீங்கன்னா பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. இப்போ முழு மனுக்குலமும் ஆதாமுக்குள் பிறந்த எல்லா மனுக்குலமும் ஆதாம் எப்படி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ளே போனாரோ அவருக்குள் பிறந்த எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. இப்போ தேவன் என்ன பார்க்குறாருன்னா எல்லாருமே அடிமைத்தனமாக மோசமாக கேவலமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களே, இவங்களை நம்ம மீட்கலாமேன்னு சொல்லி அவர் கொடுத்த முதல் ஒரு உதவி, ஃபர்ஸ்ட் எய்ட், அதுதான் என்னன்னு கேட்டோம்னா நியாயப்பிரமாணம். மோசே மூலமாக கொடுக்குறாரு. இப்போ மோசே மூலமாக அங்கே கொடுக்கப்பட்ட சட்டம் நல்லா கவனிங்க, முழு உலகத்துக்கும் கொடுக்கப்படலை, யூத தேசத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ சீனாய் மலையில் தேவன் ஒரு திருச்சட்டத்தை கொடுக்குறாருன்னா நல்லா கவனிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 51-2 வசனங்களை வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51-52 வசனம்.
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். ம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ம் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன சொல்லியிருக்கு? பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்படின்னா இங்க பிழைத்தல், பிழைத்தல்னா நம்ம அதுக்கு இன்னொரு பாஷை என்ன சொன்னா ஜீவன். ஜீவன்னா என்ன? ஜீவன்னா என்ன? ஜீவன்னா என்ன? இப்ப நீங்க இன்னொரு வருஷம் நீங்க அதுல 53 இருந்து 54 எல்லாம் வாட்சிட்டே இருந்தீங்கன்னா சொல்லுவாரு, என் அப்பத்தை உண்டு என் ரத்தத்திலே பானம் பண்ணினால் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லுவார். அவரை நான் கடைசி நாள் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நித்திய ஜீவன்னா என்ன? ஜீவன்னா என்ன? அந்த ஜீவன்னா என்ன? அழியாம இருக்கிறது ஜீவன். வேற இங்க நல்லா கவனிங்க, நம்ம எப்படி பேசக்கூடாதுன்னா உயிர் தான் ஜீவன். ஆனா பைபிள்ல உயிரை பத்தி பேசல, ஜீவனை பத்தி பேசியிருக்கு. உயிர் வேற, ஜீவன் வேற. இப்ப உயிர்னு சொன்னா நான் இப்ப இன்னைக்கு முன்னாடி எல்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கணும்ல, இதுக்கு பேர் உயிர். ஜீவன்னா இப்ப சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் இல்ல. என்னன்னு கேட்டோம்னா தேவன் பார்வையில யாரெல்லாம் காணப்படுறாங்களோ அதான் ஜீவன். எப்படி நீங்க சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டோம்னா என்ன அர்த்தம்? செத்து போனவங்க எந்திரிச்சு செத்து போனவங்களை அடக்கம் பண்ண முடியுமா? அப்படி இல்லை. தேவன் பார்வையில யாரெல்லாம் காணப்படாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த சடங்காச்சாரங்களை அவங்க செஞ்சுட்டு போட்டோம். மரித்தோர்னா யாரு? தேவன் பார்வையில காணப்படாதவங்க. காணப்படாதவர்கள் அவங்களுக்குரிய சடங்குகளை அவங்க செய்யட்டும். நீ என்னை பின்பற்றது மட்டும்தான் உன் வேலை, நீ செய். ஏன்னா நீ காணப்படுகிறாய் தேவனுடைய பார்வையில. இப்ப ஜீவிக்கிற தேசம் அல்லது ஜீவன் உள்ள தேசம் சொன்னா இஸ்ரேல்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா, தேவன் பார்வையில அந்த ஜனங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம தேவன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, புது சிருஷ்டிகளாக அப்பத்தையும் திராட்சரசத்திலும் பங்கு கொண்டால் உங்களுக்குள் ஜீவன் உண்டுன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்காராம். சரி, இப்போ பக்கத்துல வீட்டுக்காரங்க பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை? அவங்களுக்கு தான் எந்த பிரமாணமும் கொடுக்கப்படலையே, அவங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகலையே. வசனம் நீங்க யோவான் 1:12 வாட்சி பாருங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம். பாருங்க, இப்ப அதிகாரம் கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க வீட்டினுடைய தகப்பன் இருக்காரு. அந்த தகப்பன் சொந்த பையன் எங்க விளாண்டுருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாரா? சொந்த பையன் எங்க விளாண்டுருக்காரு? இப்போ ஒரு ஸ்டேடியத்தில் கிரிக்கெட்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் பேட்ஸ்மேனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பையனையே பார்த்துட்டு இருப்பாரா? எப்போ விளாட வருவான், என்ன விளாடுறான், நல்லா அடிச்சானா, அவுட் ஆயிட்டானா, அதைத்தான் அவருடைய அப்பா கவனிச்சுட்டு இருப்பார் வழிய மற்றவங்கள பார்ப்பாரு. பட் ஆனால் பெரிய அளவில் அவங்கள ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். புரியுதா இல்லைங்க? ஆனால் சொந்த மகனை எப்படி பார்ப்பாரு? விழுந்துருவானா, அதை பண்ணிடுவானா, இதை பண்ணி கவனம் வந்து யார் மேலே தான் இருக்கும்? மற்றவங்க பிளேயர்ஸ் மேலே இருக்காது. ஒரு 2 நிமிஷம் போனாலும் பையன் என்ன பண்ணுறான், பையன் என்ன பண்ணுறான், பையன் என்ன பண்ணுறான். ஏன்னா என்னுடைய அன்புக்குரிய மகன். யோசிச்சு பாருங்க, இப்போ யோவான் 1:12 யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் குமாரர்களாக மாறிடுறார்களோ அவர்கள் மேலே இப்போ தேவனுடைய பார்வையும் இருக்குமா இருக்காங்க. அவங்கள பார்த்தா சொல்றாரு, இவர்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். புரியுதா இல்லைங்களா? இப்ப புரிஞ்சுங்க, ஜீவன்னா என்ன? தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் காணப்படுறாங்களோ அவங்க தான் ஜீவன் உள்ளவர்கள். சரி, ஜீவன் அற்றவர்கள்னு சொன்னா தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் காணப்படலையோ அவங்கெல்லாம் மரித்தவர்கள். இப்படிதான் நம்ம ஃபாலோ கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா இப்போ இஸ்ரேல் தேசம் இந்த நியாயப்பிரமாண திருச்சட்டம் மூலமாக ஜீவனுள்ள தேசமாக மாறிடுச்சு. ஜீவனுள்ள தேசமா மாறிடுச்சு. எப்படி ஜீவனுள்ள தேசம்னா, இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் தேவன் என்ன பண்ணாரு? பார்த்துக்கிட்டே இருந்தார். மற்ற ஜனங்களை பார்க்கறது கூட இல்லை, கண்டுக்கிறது கூட இல்லை. பாருங்க, அப்ப இந்த ஜீவிக்கிற தேசமா இருந்தது. அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு, மாம்சக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு. மற்ற எந்த புறஜாதியும் கொடுக்கப்படலை. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? காலப்போக்கில் ரோமர் 7:10 வாசிங்க. ரோமர் 7:10. ரோமர் 7:10. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கட்டேன். பாருங்க, இப்ப என்ன நடந்துச்சுன்னா, தேவன் இவ்வளவு நாள் மனுஷங்களை பார்க்கறதே இல்லை. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஜனங்களாக நான் இவங்களை கவனிக்கிறேன்னு எப்ப கவனிக்க ஆரம்பிச்சாரோ,
இந்த ஜனங்கள் கொஞ்ச நாள்ல ஆட்டோமேட்டிக்காக பாவம் செய்ய செய்ய தேவனுடைய கோபம் யார் மேலே விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க? இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், நல்லா பாருங்க, இப்போ இதுவரையும் புறஜாதிகளை தேவன் கண்டுக்கவே இல்லை. அவங்க தப்பு செஞ்சாலும் சரி, நன்மை செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை இல்லை. ஆனால் யார் பார்வையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெட்டத்தனையான தண்டனை. தப்பு பண்ண உடனே அடி. ஏன்னா நீ என் பையனாக இருக்கணும், என் பையன்னா அடிப்பேன், என் பையன்னா நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ எந்த அளவுக்கு திருச்சட்டம் கொடுத்து அவங்கள மேன்மையாக வச்சுருந்தாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையான தண்டனையும் அதிகமாக கிடைச்சது இஸ்ரேல் ஜனங்கள். பாருங்க, அப்போ மறுபடியும் சொல்கிறோம், தேவனுடைய திருச்சட்டத்தை பெற்றுக்கொள்வதால நீதிமான் ஆக முடியாது, ஆனால் கடைப்பிடிப்பதன் மூலமாக தான் நீதிமான் ஆக முடியுங்கிறத நம்ம புரிஞ்சோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கடைப்பிடிக்காததுனால தேவனுடைய தண்டனையை அதிகமாக பெற்றார்கள். எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றாங்களோ அந்த அளவுக்கு தண்டனையை அதிகமாக பெற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, புறஜாதிகளுக்கு தண்டனையும் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக கிடைச்சது, தண்டனையும் அதிகமாக கிடைச்சது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க, வேற எங்கேயாவது மற்ற ஜனங்கள் தண்டிக்கப்பட்டாங்களான்னா அந்த அளவுக்கு யார் தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தான் தண்டிக்கப்பட்டாங்க. அப்போ கடைப்பிடிக்காத ஒவ்வொருத்தருக்கும் அங்கே தண்டனை இருக்கு. பாருங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க, அங்கே சீனாய் மலையில் தேவனுடைய திருச்சட்டம் கொடுக்கப்பட்டதன் மூலமாக ஆதாமினால் கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தப்பிச்சிட்டாங்க. எல்லா மனுக்களும் ஒரு தண்டனை இருக்காங்கல்ல, ஆதாமினால் உண்டான தண்டனை தீர்ப்பு, அதிலிருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நியாயப்பிரமாண தண்டனைக்குள்ள யார் மாட்டிக்கிட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனோ பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை செய்யலைன்னா, கீழ்ப்படியலைன்னா அதற்குரிய தண்டனைகளும் அந்த பைபிள் எழுதியிருக்குது. அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? தண்டிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலக ஜனங்களுக்குரிய ஒரு நிலைமை கிடையாது. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க? ஒரு ஸ்டெப் மேலே. எந்த ஸ்டெப் அப்படின்னு கேட்டோம்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனுடைய பார்வையில் நிலைநிறுத்தப்பட்டாங்க, அதுக்கான தண்டனையை அவங்க பெற்றாங்க அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டோம்னா, ஆதாமுக்குள் உண்டான தண்டனை தீர்ப்ப இந்த நியாயப்பிரமாண திருச்சட்டம் எங்களை காப்பாற்றுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு தண்டனையிலிருந்து தப்பிச்சு இன்னொரு தண்டனைக்குள்ள போய் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, சரி, இப்போ இன்னொரு கேள்வி, இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ புறஜாதிகளுடைய நிலைமை என்ன? புறஜாதிகளுடைய நிலைமை என்ன? புறஜாதிகளுக்கு ஏதாவது பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால், புதுசாக எதுவும் கொடுக்கப்படலை, ஆனால் பழசு ஒன்று இருந்துச்சு. பிரதர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு பிரமாணம் எதுவும் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை, ஆனால் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுக்குள் வைக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. அதுக்கு இன்னொரு பேர் நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சி. அதுக்கு பேர் என்னங்க? மனசாட்சி. அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது காட்ஸ் லா ஒரிஜினலி ரிட்டன் இன் மேன்ஸ் ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்திருக்காரு. அப்போ தேவன் மனுஷங்களுக்குள்ள அவருடைய சட்டத்தை எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்காருன்னா, அவருடைய படைக்கும் போதே ஆதாமுக்குள்ள எழுதிட்டார். எப்படி இப்படிதான் சொல்கிறீங்க, கன்ஃபார்மாக எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், கேரண்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்கள், நம்ம என்ன இதுக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி நான் திருட போகிறேன்னா எனக்குள்ளே என்ன ஆகும்? நான் உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு பணத்தை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? இங்கே திக் 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 திக்குன்னு அடிக்கும், புரியுது? அங்கேருந்து கை எடுத்துட்டுன்னா நின்றுடும், மறுபடியும் கை போச்சுன்னா கையெல்லாம் நடுக்கும், இல்லை இதில் திக்கு 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 திக்குன்னு அடிக்கும். ஹார்ட் அடிக்குதா, இல்லை இதயம் அடிக்குதா, இல்லை வேறு ஏதாவது நுரையீரல் அடிக்குதா, எது அடிக்குதுன்னு தெரியல, ஆனால் என் மனசாட்சி என்ன பண்ணும்? என்னை உழுக்கும். ஏன்னா நீ செய்கிறது பாவம் அப்படிங்கிறத உணர்த்துவது எது? அந்த மனசாட்சி எங்கே இருக்குது, இல்லை எப்படி அது எனக்குள்ள உருவாச்சு அப்படின்னு கேட்டால், ஆதாமுக்குள் எழுதப்பட்ட தேவனுடைய திருச்சட்டங்கள் இன்னைக்கு முழு புறஜாதிகளுடைய உடலிலும் செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதுதான் மனசாட்சி. ஒருவேளை ஆதாமுக்குள் பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட மனசாட்சி இன்னைக்கு இல்லைனாலும், தேஞ்சு போயிருந்தாலும் இன்னைக்கும் மனசாட்சி கொஞ்சமாவது வேலை செஞ்சுட்டு, அதை கொண்டுட்டு தான் சொல்லும்போது இன்னைக்கு ஒருவேளை ஒரு கொலையோ ஒரு மோசமான செயலோ செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, அவங்க தன்னுடைய நிலையை மறந்து ஒரு வெறி பிடிச்சு தான் அதை செய்வாங்களே ஒழிய, அது முடிஞ்ச உடனே தான் செய்த தவறுக்காக கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? ஃபீல் பண்ணுவாங்க. சே, அவசரப்பட்டமே, அந்த ஒரு நிமிஷம் நான் தப்பாக பேசலைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது.
யோசிக்கிறோமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த படபடப்பு, அதாவது அந்த ஒரு மனசாட்சி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இது தேவனுடைய திருச்சட்டம் மனுஷருடைய இருதயத்துக்குள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே விரதம் எழுதுகிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க, பரிபூர்ண நிலை அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய திருச்சட்டம் படைக்கும் போதே இயல்பாகவும் தெளிவாகவும் தான் அவருடைய உடலில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் விழுகையின் மூலமாக ஒவ்வொருவருடைய பார்வையிலையும் ஒவ்வொரு விதமாக சரி தவறுன்னு தோணுது. இப்போ நான் எனக்கு சரின்னு தோன்றது பிரதருக்கு தவறுன்னு தோணலாம், அவருக்கு சரின்னு சொல்றது எனக்கு தவறுன்னு தோணும். கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அது பேசிட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரையும். இந்த மனசாட்சி அப்படிங்கிறத அங்கே இன்னும் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு புறஜாதிகளும் சொந்த மனதாலும் சொந்த மனசாட்சியாலும் தான் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னதான் ஒருவன் எவ்வளோதான் வீழ்ச்சி அடைஞ்சு இருந்தாலும் இன்னும் தேவனுடைய திருச்சட்டத்தினுடைய பெரும்பகுதி அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த மனசாட்சி ஒவ்வொருவரையும் குத்துது, ஒவ்வொருத்தரையும் குத்துது. நம்ம அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறோம்னு வச்சுக்கோங்களேன், கேட்காம நுழையிறோம்னாலே நம்மளுக்குள்ள என்ன ஆகும்? திக்கு யாராவது பார்த்துருவாங்களோ, பேசிடுவாங்களோ, திட்டிடுவாங்களோ, அந்த மனசாட்சி என்ன நம்மளை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அங்கே மனசாட்சி அப்படின்னு சொல்கிறத விட தேவனுடைய அந்த திருச்சட்டம் அவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரையும் அவங்களை சுட்டி காமிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை ராஜ்யத்தில் எல்லா மனங்களும் எல்லா மனுஷங்களும் எப்படி தான் எந்திரிச்சு வருவாங்களாமா? பரிபூர்ண ஜனங்களும் எந்திரிச்சு வருவாங்க. அப்போ எந்திரிச்சு வரும்போது எப்படி இருக்கு? அந்த மனசாட்சி அவங்கள கரெக்ட் பண்ணுமா பண்ணாதான்? அல்லது அவங்க பழைய மாம்சத்திலே எந்திரிச்சு வந்தாலும் பரிபூர்ணத்துக்குள்ள போக 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 இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய மனசாட்சி என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக தேவனுடைய திருச்சட்டத்துக்குள்ளே வரும்போது ஈஸியாக அவங்க மனம் மாறிடுவாங்க. ஈஸியாக, ஏன்னா இனி பாவம் இப்போ நீதியுள்ள தேசத்தில் அவங்க இனி வரும்போது அநீதி இப்போ இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீதிக்குள்ளே வருவதற்கு எளிதான காரணமாக அங்கே அமையுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அவங்க ஈஸியாக நித்திய ஜீவனுக்கு அவங்க தகுதியாயிடும். நித்திய ஜீவன் என்ன? தேவனுடைய பார்வையில் காணப்படக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இல்லை பிரதர், இஸ்ரேல் ஜனங்கள் உண்மையாலுமே கடைப்பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை அந்த 10 கற்பனைகளை அப்படியே ஷார்ப்பாக கடைப்பிடிக்கிறாங்க, அந்த சைடு இருக்கக்கூடிய நிறைய திருச்சட்டங்களை ஷார்ப்பாக கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க சுத்தமானவங்க நீதிமான் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு இன்னொரு திருச்சட்டங்களில் இன்னொரு பார்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பலிகள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. பலிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இவைகள்லாம் அவங்களை குற்றப்படுத்துது. நீ இன்னும் குற்றவாளிங்கிறத அவங்க குற்றம் அப்படின்னா அவங்க யாரும் பர்ஃபெக்ட் ஆகலை. அதனால தான் அவங்களால நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை அவங்களால முழுமையாக அங்கே இதாயிட்டாங்க. இதனால தான் 2 பேருமே பாவிகள், புறஜாதிகளும் பாவிகள், இஸ்ரேல் ஜனங்களும் பாவிகளாக இருக்கிறதுனால தான் நித்திய ஜீவனுக்கு தகுதியற்றவர்களாகவே அவங்க வாழ்ந்து மறிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இங்கே மனுஷங்களால் அவங்க நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கான வழி வேற வழியே இல்லைங்கும் போது தான் இப்போ தேவன் அடுத்த ஆப்ஷனை 3வது ஒரு வழியை அங்கே கொடுக்குறார், அல்லது 3வது ஒரு வாய்ப்பை அங்கே கொடுக்குறார். ஏன்னா ஒருத்தராலையும் நித்திய ஜீவன் பெற முடியல அப்படிங்கும்போது தான் இப்போ 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தம்முடைய குமாரன் அனுப்புகிறார். மனுஷங்க நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணீங்க, உங்களால் முடியல, இப்போ நான் என்ன பண்ணுறேன், குமாரன் மூலமாக நான் கொடுக்குறேன், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் 3வது வாய்ப்பு. இப்போ குமாரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்து பரிபூர்ணவராகிய கிறிஸ்து இப்போ மாம்சமாகி ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததிக்காக தம்மையே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ ஒப்பு கொடுக்கும்போது தான் வாசிங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வாசம். ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பாருங்க, இப்ப கிறிஸ்து மூலமா தான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவரை விசுவசிக்கிறவங்க எல்லாரும், ஏன்னா அவர் பலியாக அங்கே மாறிட்டாரு, கிருபாதார பலியா மாறிட்டாரு. பலினா என்ன, கிருபாதார பலினா என்ன? பலிங்கிறது உலக ஜனங்களுக்காக கொடுக்கப்படக்கூடியது பலி. கிருபாதார பலினா என்ன? அதுதான் சபைக்காக கொடுக்கப்படக்கூடியது. சரி, அப்போ கிருபாதார பலினா என்ன? அதனுடைய ப்ரொனன்சியேஷன், அதனுடைய டாக்டரின்ஸ்லாம் எடுத்து மூல பாஷையிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பலிங்கிறது அர்த்தம். கிருபாதார பலினா இப்போ ப்ரெசண்ட்டாக செயல்பட்டு இருக்கக்கூடிய பலி. அப்போ கிறிஸ்து தம்முடைய பலியை 2 விதமான பலியை செலுத்துறாரு. முதல் பலியா இருக்குன்னா சபைக்காக, 2வது பலி உலக ஜனங்களுக்காக. அப்போ இந்த கிருபாதார பலி மூலமாக சபை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இங்கே கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா தம்முடைய மரணத்தின் மூலமாக அங்கே ஏற்படுத்தியிருக்காரு.
அப்போ பாருங்க, இப்போ யூதரா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பரலோக ஜீவியம் அப்படிங்கிறத இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா 3வது ஒரு வாய்ப்புக்குள்ள அங்கே தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கொடுக்குறாரு. அப்படின்னா இப்போ கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லும்போது இது பாடத்தில் இல்லை, வேற சில எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத நம்ம கவனிக்கலாம். பாருங்க, கிறிஸ்து இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தம்முடைய மாம்சத்தில் பிறந்து வளர்ந்தார் பார்த்தீங்களா, பரிபூர்ணரா வந்த மாம்சத்தை பலி செலுத்திட்டார். மாம்சத்தை பலி செலுத்தினாருங்கிறத விட அவருடைய ஜீவனை பலி செலுத்திட்டார். ஜீவனை பலி செலுத்திட்டாருங்களா? கரெக்டுங்களா? நான் சொல்றது கரெக்டா? ஜீவனை பலி செலுத்திட்டார். கரெக்டா? அப்படின்னா இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, நியாயப்பிரமாணம் செய்கிறவனும் அதை நிறைவேற்றுகிறவனும் பிழைப்பான்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு ஜீவன் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காரு? அந்த ஜீவன் எங்க? அந்த ஜீவன் எங்கன்னா வேற ஒண்ணும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். பிதாவினுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்துட்டாரு. என்னன்னு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அதன் மூலமா தான் இன்னைக்கு ஜீவன் உள்ளவர்களாக நிற்கிறோம். அந்த ஜீவன் தான் இன்னைக்கு நம்ம வாங்கினவர்களாக இன்னைக்கு நம்ம நின்றுக்கிறோம். எப்படி பிரதர் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்து தம்முடைய ஜீவிக்கிற உரிமையை தேவனத்தில் அங்கே வலது பார்சல கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற வசனங்கள் நிறைய இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? அப்ப இந்த 2வது ஜீவன் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம இன்னொரு ஜீவன் இருக்கு. அது என்ன ஜீவன்? புது சிருஷ்டிங்கிறது இன்னொரு ஜீவன். இப்ப அவர் எப்படி வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆவியில வாசம் செய்யறாரு. ஆனா புது சிருஷ்டியே காரியம். 3வது ஜீவன் புது சிருஷ்டியாக இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? மகிமையில் இருக்கிறாரு. அது இன்னைக்கு அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, மகிமையுள்ள திவ்ய சுபாவத்துக்குள்ள அங்க பங்கெடுத்துக் கொண்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எத்தனை ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்குது? 3 ஜீவன். என்ன பதில்? நம்மளாம் ஒரு ஜீவன் தான் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். 3 ஜீவன். எப்படி 3 ஜீவன் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு ஜீவன் அவர் கொடுக்கப்பட்டுச்சு, பரிபூர்ணமான ஜீவன். அதையத்தான் என்ன பண்ணிட்டாரு? முற்றிலும் சாகடிச்சு அதை பூமிக்குள்ளாக அதை என்ன பண்ணிட்டார்? ஜீவனை மறிக்க பண்ணிட்டார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனும் பிழைப்பான்னு ஒரு வசனம் இருக்கே. அப்ப நியாயப்பிரமாணத்தினால ஒரு ஜீவன் கிடைச்சது இல்ல, ஜீவிக்கிற உரிமை அப்படிங்கிறத கூட நம்ம வசனங்களை பார்ப்போம். அதை தேவனோட கரங்களில் ஒப்படைச்சிட்டார். நான் இன்னும் பரலோகத்துக்கு போகல அப்படின்பாரு. அப்ப அதுக்குரிய வசனங்கள் வேணா நான் எடுத்தார். அப்ப ஜீவிக்கிற உரிமையே அங்க இயேசு கிறிஸ்து அங்க கொடுத்ததுனால தான், அந்த ஜீவிக்கிற உரிமையின் மூலமா தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்கும் சரி உலக ஜனங்களுக்கும் சரி அந்த ஜீவிக்கிற உரிமை இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. அப்ப 3வது ஒரு ஜீவன் நீங்க சொல்றீங்க, அது என்ன பேர் அப்படின்னா, புது சிருஷ்டின்னு ஒரு ஜீவன் நமக்குள்ள உருவாகுதா இல்லையா? கருத்தரிக்கப்படுதா இல்லையா? அந்த புது சிருஷ்டியினுடைய ஜீவன் தான் வளர்ந்து கருவாகி அது முதிர்ச்சி அடைந்து அது பிறக்கும் போது தான் மாம்சம் மரணம் அடைகிறது. அதுதான் தேவனத்தில் போய் அங்கே தேவனுடைய வலது பார்சத்தில் திவ்ய சுபாவமாக அது சஞ்சரிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறதுல ஏதாவது புரிஞ்சுதுங்களா? மொத்தம் 3 வகையான ஜீவன். சரி, இப்போ அப்படின்னா இப்போ கேள்வி என்னன்னா, சபைக்கு எத்தனை ஜீவன்? சபைக்கு எத்தனை ஜீவன்? அவங்களுக்கு 3 ஜீவன். புது சிருஷ்டி இல்லையா நம்ம கிட்ட? புது சிருஷ்டின்னு ஒரு ஜீவன் நமக்குள்ள பிறந்து வளர்ந்து கருவாகி உருவாகி அது தேவனத்துல போகணுமா வேணாங்களா? புது சிருஷ்டி மட்டும் தான் தேவன்கிட்ட போகுது. சரிங்களா? அப்படின்னா நமக்கும் 3 ஜீவன், சபைக்கும் 3 ஜீவன். ஆனால் இதை அந்த 3வது ஜீவனை பிஹேவ் பண்ணும்போது தான், அல்லது அந்த புது சிருஷ்டியை சரியாக தக்க வைக்காமல் போகிறவங்க தான் திரள் கூட்டம். அவங்களுக்கு 2 ஜீவன். உலக ஜனங்கள் முற்பிதாக்களுக்குள்ள 2 ஜீவன். எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆல்ரெடி வாழ்ந்து தங்களை நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க பழைய மாம்சத்தில். இப்போ திருப்பி எந்திரிக்கும் போது அவங்களுக்கு பரிபூர்ணமான ஜீவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. யாருக்கு? முற்பிதாக்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதே மாதிரி தான் 2 வகையான வாழ்க்கை அவங்களுக்கு. முதல்ல ஒரு ஜீவனில் இருந்தாங்க, இப்போ ஒரு ஜீவன். எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப எந்திரிக்கும் போது அவங்க பலி செலுத்தணுமா பண்ணக்கூடாதுங்க? எந்திரிச்சு முற்பிதாக்கள் பலி செலுத்திட்டாங்க. உலக ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தணும். இனிமே அவங்க தேவனுக்காக ஜீவிக்கணும்.
அப்போ எதையோ ஒன்று வாழ்வாங்க, ஒன்று பலி செலுத்துவாங்க. இதுதான் உலகத்தினுக்குரிய ஒரு நிலைமை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் ஒரு வேளை ஏற்புடையதாக இருந்ததுன்னா நீங்கள் ஏற்றுக்குங்க. ஒரு வேளை நீங்கள் இல்லை பிரதர் இது என்னால் ஏற்றுக்க முடியலன்னா பரவாயில்ல, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது என்னுடைய கருத்து. சரி, இதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்ட கருத்தை நம்ம கிட்ட வைக்கிறேன். சரி, அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, தேவன் முதல்ல ஆதாமுக்குள்ளான ஒரு தண்டனையிலிருந்து காப்பாற்றும்படியாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்போ நியாயப்பிரமாணத்துலேயும் யாரும் அங்கே காப்பாற்றப்படலைங்கும் போது தான் இப்போ கிறிஸ்து மூலமாக மூன்றாவது உதவியை, ஹெல்ப்பை, ஃபர்ஸ்ட் எய்டை அங்கே கொடுக்குறாரு. இப்போ இந்த மூன்றாவது நிலைமையை தான் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதில் தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஏன்னா வசனங்கள் நம்ம பார்த்தோம், நீங்கள் கடைசி நாளிலே அவர்களை உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த யாரெல்லாம் தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறார்களோ அவங்கெல்லாம் அங்கே என்ன ஆக போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து மூலமாக பரலோகத்துக்குரிய அந்த வாய்ப்பை அவங்க பெற போகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த உலகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் வசனத்தின்படி சுயமாக இந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ள, இந்த கோபங்கனைக்குள்ள வரல. இதை உருவாக்கினவரே என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தை நிப்பாட்டி வச்சிருக்காருங்கிறதையும் பார்க்குறோம். அதுதான் அவருடைய சித்தம் அப்படிங்கிற விஷயம். அப்படின்னா இன்னைக்கு பாருங்கள், யூதர்களையும் சரி புறஜாதிகளையும் சரி கொஞ்சம் பேர் மட்டும் மீட்கப்பட்டு அங்கே தேவனுடைய பரிசுத்தவான்களாக அங்கே மாறுறாங்க. அப்படிங்க அது இன்னும் சரியாக சொல்லும்போது, இது இந்த வகுப்புக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கணுமே. என்ன பேர் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சங்கீதம் 50:5 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? வாசிங்க. பாருங்க, அப்ப பலியினாலே உடன்படிக்கைக்குள் அப்படின்னா இப்ப வந்து இது வந்து என்ன கொடுக்கலன்னா பிரமாணம் கொடுக்கல, கட்டளை கொடுக்கல. இப்ப கட்டளைக்கு பதிலாக தேவன் இப்ப மூன்றாவது வாய்ப்பை என்ன கொடுத்துட்டாங்க? கிறிஸ்து மூலமாக ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைன்னா பலியினால் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அந்த பலியினால் யாரெல்லாம் உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்துவோடு அங்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே மகிமைக்குள்ள போகிறாங்க. சரி, இப்போ அப்போ அதுக்கு முன்னாடி ஆடுகள் மாடுகள்லாம் பலி செலுத்தப்படுச்சு. எபிரேயர் 10:4 சொல்லுது, அந்த ஆடுகளும் மாடுகளும் அங்கே அந்த தண்டனை தீர்ப்புல இருந்து அந்த ஜனங்களை காப்பாற்றலையாங்க. அது ஒரு நிழல் தான், அதனால தான் அங்கே காப்பாற்ற முடியல. அதனால தான் கிறிஸ்து வந்து அங்கே ஜீவன் கொடுத்து அங்கே இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. சரி, இந்த வாய்ப்புக்குள்ளே வந்தவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது. கிறிஸ்துக்குள்ள யாரெல்லாம் பலியின் ஜீவியத்துக்குள்ள வந்துருக்காங்களோ இவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா நித்திய மரணம் அல்லது இரண்டாம் மரணம். மிஸ் பண்ணா விழுந்துருவோம், தப்பிச்சு பிடிச்சி அந்த இடத்த பிடிச்சிட்டோம்னா, அந்த வழியை பிடிச்சிட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். இவங்களும் இதை தண்டனை தீர்ப்புக்குள்ள தான் இருக்கிறாங்க. இந்த தண்டனை தீர்ப்பு இல்லைன்னா இங்கே சொல்ல முடியாது, இங்கே வந்துட்டு நாங்கள் சேஃப் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கரெக்டாக ஓடுனா இவங்களும் எங்கே போயிடுவாங்க? பரலோக வாய்ப்பு, நித்திய ஜீவனுக்குள்ளே போவாங்க. இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நித்திய மரணத்துக்குள்ளே போயிடுவாங்க. இவங்க மறுபடியும் உலக வாய்ப்புக்குள்ளே போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வசனங்கள் நமக்கு தெரியும். என்ன வசனம்னா, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் மறுதளித்து போகிறவர்களை இனிமேல் புதுப்பிக்கிறது கூடாத, அவங்களை தூக்கி அழகாக இரண்டாம் மரணத்துக்கு கொடுக்குறது தான் அவங்க தகுதின்னு அங்கே தேவனே அங்கே வசனத்தின் மூலமாக அங்கே சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த பலியினால் செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை. அப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு 2 வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். எரேமியா 31:32. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இங்கே பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, யூதா குடும்பத்தாருக்கும் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கும் அங்கே என்னதான் கொடுக்க போறேன்னா புதிய உடன்படிக்கையை நான் இன்னைக்கு தர போறேங்கிற இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அனுப்புவேன். பாருங்க, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல 3 விஷயத்த சொல்றாரு.
இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏக இருதயம். ஏக இருதயம்னு என்ன அர்த்தம்? ஒரே மைண்டு, ஒரே மைண்ட். அடுத்த விஷயம் புதிய ஆவி, பரிசுத்த ஆவி மூலமாக புதிய சிந்தை. மூன்றாவது பார்க்கும்போது சதையான இருதயம். இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப கல்லான இல்லை நொறுங்குன இப்படிதான் இருதயத்தில் உள்ளவங்களா இருக்காங்க. இங்கே சொல்றாரு சதைய கனம், அதாவது சதையான இருதயத்தை தர்றேன்னா உண்மையான ஒரு எப்படி சொல்லலாம்னா ஃப்ரெஷ்ஷான, இன்னும் சொல்லும்போது அது இருதயம் என்ன செய்யணுமோ அந்த மாதிரி ஒரு சரியாக ஆப்டபிள் இருதயத்தை தர்றேங்கிறார். இது யாருக்கு தான் கொடுக்குறாருன்னா புதிய உடன்படிக்கைக்குள்ளே யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத சொல்கிறார். சரி, இந்த புதிய உடன்படிக்கை மூலமாக நம்மளுக்கு என்ன லாபம், என்ன லாபம் அப்படின்னு கேட்டோம்னா பாருங்க, ஆதாம் எதையெல்லாம் இழந்து போனாரோ அது எல்லாம் இந்த புதிய உடன்படிக்கை மூலமாக கிடைக்கும். புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மத்தியஸ்தரான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதன் மூலமாக இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது விஷயம் தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய வாய்ப்பு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிழலான பலிகளை காட்டிலும் மேலான பலிகள் மூலமாக அங்கே ஒப்புரவாகக்கூடிய விஷயம். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய கரத்தை பிடிக்கலாம், தேவனோட பேசலாம். அப்பா எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு வழி நடத்துங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு காமிங்க, என்னை எப்படி எல்லாம் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவரோட நம்ம என்ன பண்ணலாம், சம்பாஷிக்கலாம், பேசலாம். அல்லது இன்னும் சரியாக ஒரு வார்த்தையில், ஒரே வார்த்தையில் சொன்னால் ஜெபிக்கிறதுக்கு தன் காதுகளை திறந்து வைக்கக்கூடிய தேவன். அப்போ நம்ம பேசுறது எல்லாம் அவர் என்ன பண்ணுறாருமா, தேவன் கேட்குறாரு. அப்போ கேட்கறதுக்கு எதன் மூலமாக தான் கேட்குறாருன்னா மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய மூலமாக இந்த பலியினால் உடன்படிக்கை செய்தவங்களோடு அங்கே தேவன் என்ன பண்ணுறாராமா, ஒப்புரவாகிறார்ன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கிறிஸ்து தான் இன்னைக்கு நம்மளை மேலான பலிகள் மூலமாக மத்தியஸ்தராக இருந்து நம்மளை தேவனோடு அந்த இணைக்கக்கூடிய பாலமாக அங்கே இருக்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த பலிகள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சிறப்பு சலுகைகளை கொடுக்குது. சிறப்பு சலுகைகள்னா என்னன்னா, நான் குமாரன், நான் யாரு, தேவனுடைய குமாரன், குமாரனுக்குரிய ஒரு வாய்ப்புகள் இப்போ நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்படின்னா இன்னும் சொல்லும்போது அங்கே பரிபூர்ணமாக நான் செய்ய என்னால் செய்ய முடியாது, நான் பலவீனன். ஆனால் தேவனுடைய கிருபை இருந்தால் என்னால் செய்ய முடியும், தேவனுடைய இரக்கம் இருந்தால் என்னால் செய்ய முடியாதையும் செய்ய முடியும், நடத்த முடியாத நடத்த முடியும். பாருங்க, வசனம் சொல்லுது, உங்களுக்கு கட்டுக்களவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நகருன்னு சொன்னால் என்னால் சொல்ல, எனக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபை எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, தேவனுடைய வல்லமை எனக்கு இருந்துச்சுன்னா, பரிபூர்ணம் இருந்துச்சுன்னா, நான் சொன்னால் அந்த மலை என்ன பண்ணும், நகரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது என்னால் முடியாது, தேவனுடைய கிருபை. இன்னும் சொல்லும்போது இந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் சொல்லலாம்னா இரக்கத்தின் உடன்படிக்கை. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு நான் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறேன், அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் அன்புக்குரிய பெற்றுக்கொள்கிறேங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, இப்போ நம்ம மறுபடியும் பாடத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில், நியாயப்பிரமாண திருச்சட்டம். அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? இல்லை, ஆனால் ஆமாம், ஆமாம் ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதில் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தத்தை புரிஞ்சு அதை நம்ம கடைப்பிடிக்கணும். ஏன்னா மாம்ச இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி நேரடியாக நம்ம பேசக்கூடாது. ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டோம்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், உன் பிதாவையும் மாதாவையும் கனம் பண்ணுவாயாருன்னு வசனம் இருக்குது, 4வது கட்டளை. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிதாவையும் மாதாவையும்னா இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது மாம்சத்துக்குரிய அப்பா அம்மாவை பற்றி இங்கே பேசலை. நம்ம அந்த பாடத்தை கேட்டிருக்கோம், ரொம்ப நாளாச்சு. பிதானா யாரு, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். தாய்னா யாரு, இல்லை 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உடன்படிக்கை மூலமாக தான் இன்னைக்கு தேவனிடத்தில் நம்ம போகிறோம். அப்படின்னா இந்த உடன்படிக்கையும் பிதாவாகிய தேவனை நம்ம என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். இன்னொரு கட்டளை சொன்னோம்னா, கர்த்தருடைய ஓய்வு நாளை அனுசரிக்க மறவாத இருப்பாங்க, பரிசுத்தமாக. அப்போ ஓய்வு நாள்னா என்ன, 7ஆம் நாள் தானே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள். அப்போ 7ஆம் நாளாக ஆசரிச்சிருப்போம் சனிக்கிழமை. அப்படி இல்லை, புதிய சிருஷ்டிகளுக்கு எல்லா நாளுமே ஓய்வு நாள். எப்படி ஓய்வு நாள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, அங்கே தேவன் 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, தேவன் எத்தனை சிருஷ்டிக்குள்ள படைச்சிருக்காரு? பிதாவாகிய தேவன் எத்தனை சிருஷ்டிக்குள்ள படைச்சிருக்காரு? ஆமாம், அவருடைய சிருஷ்டிக்குள் எத்தனை?
பாடத்தை கேட்டாங்க, அதனால சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். எத்தனை சிருஷ்டிப்புகளை சிருஷ்டிச்சிருக்கார் தேவன்? 6 சிருஷ்டிப்புகள். பிதாவாய தேவன் எத்தனை சிருஷ்டிப்பு சிருஷ்டிச்சிருக்கார்? குமாரங்கிற ஒரு சிருஷ்டிப்பு. கரெக்ட், இது கரெக்டான ஆன்சர். வேற ஏதாவது சிருஷ்டிப்பு அவர் செஞ்சுட்டு இருக்காரா? இப்போ உங்களுக்கு நீங்கள் 6th வால்யூம்ல சதீஷ் பேர் வந்து கிளாஸ் எடுத்திருக்காரு, அப்போ சொல்லியிருப்பார் 6 நாட்கள் தேவன் என்ன பண்ணாருன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருந்தாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, ரெஸ்ட் எடுத்து தூங்குற வேலை இல்லை, அந்த பூமிக்குரிய வேலைகள் இல்லாமல் வேற ஒரு ஆவிக்குரிய ஒரு சிருஷ்டிப்பை சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லியிருப்பார். என்ன சிருஷ்டிப்பு? கரெக்டு தான், சொல்லுங்க. புதிய சிருஷ்டி தான் படைச்சிட்டு இருக்காரு. தேவன் படைத்த படைப்பு, முதல் படைப்பு யாரு? பிதாவாக ஆண்டவராக இயேசு லோகோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது சிருஷ்டிப்பு யாருன்னு கேட்டோம்னா புது சிருஷ்டி. புது சிருஷ்டிகளை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா நம்ம 2 சிருஷ்டிப்புன்னு சொல்றது கூட யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லலாம்னா 144,001 சொல்லலாம். 144,001 சிருஷ்டிப்புகளை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு பிதாவாய் தேவன் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார் அல்லது சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டாக இல்லைங்களா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். முதல் சிருஷ்டிப்பு லோகோஸ். அடுத்த சிருஷ்டிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா 144,000 ஆவிக்குரிய புதிய சிருஷ்டிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. 1 + 144,000 சேர்த்துனா 1,44,001 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 1,44,001 சிருஷ்டிப்புகளை பிதாவாய் தேவன் சிருஷ்டிக்கிறார். அப்போ அவர் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா ஆவிக்குரிய உருவாக்குதல் அப்படின்னு சொன்னால், நம்மளும் போய் ரெஸ்ட் எடுத்து தூங்குற ஓய்வு நாளை பற்றி பேசலை. இன்றைய நாட்களில் 7ஆம் இந்த 1000 ஆண்டுகள் காலத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இங்கே ஓய்வு நாள் அப்படின்னு சொல்கிறது ஆவிக்குரிய வேலைகளை செய்யக்கூடிய இந்த நாட்களை நம்ம சரியாக அனுசரித்து அதற்குரிய காரியங்களை பண்ணணுங்கிறது தான் 10 கட்டளைகளில் இருக்கக்கூடிய ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க மறவாதிருப்பாயாகங்கிற அந்த கான்செப்ட் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. நேரடியாக எடுத்துக்கொண்டு அதை நம்ம புரிஞ்சுக்கூடாது. அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் நம்ம புரிஞ்சு அதற்கேற்ப இங்கே புது சிருஷ்டிகள் வாழணும். அப்போ நம்ம முதல்ல சொன்னது மாதிரி களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, பிறருடைய தாரங்களை இல்லை பொருள்களை நீங்கள் என்ன பண்ணாங்க விரும்பாது இருப்பாயாக, இச்சையாது இருப்பாயாக, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் புது சிருஷ்டி செய்யவே கூடாது, யோசிக்கவே கூடாது. அப்படின்னா அந்த கட்டளைகள் நமக்கு அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களும் சரி, அந்த கட்டளைகளும் சரி நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கணும், நம்ம நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்தை நம்மளும் எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து, ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் பிறந்தார், நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பிறக்கலை. ஆனாலும் நம்ம அதை எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நம்மளுக்கு ஏற்றதாக இருக்குதுங்கிறது போல, அப்போ நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு அங்கே செய்யணும். அப்போ யூதர்களை நடத்தினது போல இல்லாமல் தேவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சபையை டிஃப்ரெண்டாக தேவன் நடத்திட்டு இருக்கிறார். உங்களுக்கு பாவம் செய்யறதுக்கும் உரிமை கொடுத்துட்டாரு, சுயாதீனம் கொடுத்துட்டாரு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் தேவனுக்காக வாழணுங்கிற வாழ்க்கையை வாழணுமோ அதுக்கும் சுயாதீனம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, அங்கே ஆதாமுக்குள்ளான தண்டனை தீர்ப்புகள் இல்லை, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்குரிய தண்டனை தீர்ப்புகள் இல்லை, இப்போ புதிய உடன்படிக்கைக்குள்ள இதை தண்டனை தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லலாம்னா ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கும். இந்த மேலான ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாம் மிஸ் பண்ணி தவறு பண்ணி அதுக்கு எதிர்த்து நின்னாதான் 2ஆம் மரணமே ஒழிய, மற்றபடி எல்லாருமே இப்போ ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அந்த வாய்ப்புல கலந்து வர்றதுக்கு தான் தேவன் இந்த மாதிரி அவருடைய திட்டங்களில் மிக அழகாக பிளான் பண்ணி நடத்தி கொண்டு வந்துருக்காரு. இப்போ கடைசி நாட்கள்னு சொல்லும்போது பாருங்கள், நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மேய்ச்சல்களை அங்கே நடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி நம்மளை நடத்திட்டு வர்றாரு, அழகாக நடத்திட்டு வர்றாரு. ஆனால் ஆடுகள் இப்போ என்ன பண்ணணும், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு கரெக்டாக அங்கே நடந்து வரணும். மிஸ் ஆச்சு, வழி தவறி போயிடும். அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இன்றைக்கி கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்மளை நடத்தி கொண்டு வந்துட்டுருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய விவிஐபிகளாக கிறிஸ்துவினுடைய பட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து நம்மளை நடத்திட்டு வர்றாருன்னா
நம்ம அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். நம்மளை பிரித்து வேறு பிரித்து உலகத்துல இருந்தும் சரி, சொந்தக்காரங்கள்ட்ட இருந்தும் சரி, மற்ற எல்லா ஜனங்கள்ட்ட இருந்து பிரித்து 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 கூட்டிகிட்டு வந்து நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி எந்த உலக ஜனமும் ஆசீர்வாதத்துக்குள்ள இல்லை. தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால மட்டும்தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம கையின் பிரயாசங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. குறைகள் ஏதாவது இருக்கா? எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ என்ன காரணம்? என்னன்னா நம்ம கூட இருக்க. ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, யூதர்கள் என்ன செஞ்சாலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார், நம்மளையும் ஆசீர்வதிக்கிறார். மற்றவங்க முன்பதாக ஒரு மிகப்பெரிய சாட்சிகளாக இன்னைக்கு தேவன் நடத்திட்டு இருக்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம அதை யோசிக்கணும். அவர் நம்மளை நடத்த ஆரம்பிச்சாரு. இப்போ நம்ம என்ன பண்ணியாகணும்? அவர் கீழ்ப்படிஞ்சு இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அந்த மேய்ப்பனை நோக்கிய பயணத்தில் நம்ம சரியாக போனோம்னாலே தேவன் நம்மளை எப்படி என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக நம்மளை பரலோக பாதைக்கு கூட்டிகிட்டு செல்லுவார். அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய மையக்கரு. இம்மட்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக, தேவன் தாமே வழிநடத்துவாராக. ஆமென்.